ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லாம் யுவர் பிளாக். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்கே வளர்றேன். சரி, ஓகே, வளர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபில் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன்னு ஷோ ஏன்டி இப்படி வளர்ற? ஓகே, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸை போய் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அன்றைக்கி ஆக்சுவலி பார்க்கும்போது 1.2K இருந்துச்சு. தென் அன்றைக்கி நைட் நான் பார்க்கும்போது 1.21K இருந்துச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்துட்டு நம்புகிறேன். ஓகேப்பா? ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி இந்த ஒன் ஷாட் நேற்றே நான் போட்டிருக்கிறது. பட் எனக்கு நேற்று டைம் சுத்தமாக கிடையாது. ஸோ இன்றைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற டைமில் உட்காந்து எடிட் பண்ணி முடிஞ்சால் இன்றைக்கி போகிறேன், இல்லை நாளைக்கு போடுறேன். ஓகே? ஸோ வந்துட்டு ஐயோ, இன்றைக்கி ஏன் எனக்கு இவ்வளோ ஜாம் ஆகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஸோ ஓகே, இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட். அண்ட் இந்த ஒன் ஷாட்டை கேட்டவங்க சோஃபியா. ஓகேவா? ஸோ சோஃபியா தான் நான் நேமு. சோஃபியா தான். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு ஜேகேவோட ஒன் ஷாட். அண்டு இந்த ஒன் ஷாட்டோட நேம் லவ் அவர் ஃபேமிலி. ஸோ டைட்டிலி கொஞ்சோண்டு புரிஞ்சிருக்கும். பட் இதில் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. அதை நான் எப்படி இதை ஒரு ஒன் ஷாட்டில் முடிக்க போகிறேன்னு எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்துடலாம். ஓகே? ஸோ இன்ட்ரோடக்ஷன் என்னென்னா, நீங்கள் வந்து 10th படிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. தென் வந்துட்டு ஜேகே வந்து உங்களோட அண்ணன். ஓகேவா? என்னக்கா அது ஜேகேவை போட்டு அண்ணன் சொல்கிற அப்படின்னீங்கன்னா, எஸ், ஜேகே வந்து உங்களோட அண்ணன். தென் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. ஸோ அவள் பேர் வந்து ஃபாத்திமா. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜேகே வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ தான் காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்க போகிறார். ஓகே, காலேஜ் ஃபைனல் இயர். ஸோ ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, காலையில் நீ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு டைம் வந்து ஒரு 7 ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. கனவுல செம்ம ட்ரீம் ஒன்று வருது. ஸோ நீங்கள் அந்த ட்ரீமை ஃபாலோ பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. திடீர்னு ஏதோ தண்ணிக்குள்ளே விழுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். முழிச்சு பார்த்தா ஜேகே தான் உங்கள் மூச்சில் தண்ணி ஊற்றிருக்கான். நீங்கள் ஏஞ்சிட்டு இருமை அறிவே இல்லையா உனக்கு? எதுக்கு இப்படி பண்ணுற? எப்போ போகிற காலைல ஏஞ்சா இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமில் இருக்க அந்த தண்ணி ஜாக்கை தூக்கிட்டு ஓடுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் பக்கத்தில் ஓடுறீங்க. ஜேகே அப்படியே கீழே ஓடிட்டுருக்காரு. அவர் அப்படியே ஓடிட்டுருக்காரு, நீங்கள் அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. அப்படியே வந்துட்டு கிச்சன் ரூம்குள்ளே போய் உங்கள் அம்மாவெல்லாம் பிடிச்சி நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் குழப்பி விட்டு 2 பேரும் வந்து கிச்சன் ரூமில் தண்ணியெல்லாம் ஊற்றி ஜேகே நனைஞ்சி, நீங்கள் நனைஞ்சி, உங்கள் அம்மா பாதி நனைஞ்சி, உங்கள் அம்மாட்ட 2 பேரும் சேர்ந்து செம்மையாக திட்டங்கிட்டீங்க. 7 குழந்தை வயசாகுது, 2த்துக்கும் கொஞ்சமே அது அறிவு இருக்கா? அம்மா நான் இல்லைம்மா, இவன் தான்ம்மா. அம்மா அவள் தாம்மா தண்ணி ஊற்றினான். நான் பார்க்கல, அமைதியாக தூங்கிட்டு இருந்தேன், இவன் தான் தண்ணி ஊற்றினான். மேடம், உங்களுக்கு ஸ்கூல் எத்தனை மணிக்கு? 8:30. மணி இப்போ என்ன? 7:30மா? 7:30 வச்சோ? ஐயோ அம்மா, ஏன் மணிக்கு வச்சு பேசிகிட்டு இருக்க? போமா, அப்போ எனக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணுமா, போமா அப்படின்ட்டு நீங்கள் பக்கம் குடுகுடுன்னு ஓடுறீங்க. ஜேகே ஒரு பக்கம் குடுகுடுன்னு ஓடுறான். ஸோ அவங்க அம்மா வந்துட்டு எதுக்குடா அவள்கிட்ட இப்படி சண்டை போடுற அப்படின்னு, அப்போ தாம்மா நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவன் பாக்கில் ஓடுறான். ஸோ 2 பேருமே ரெடி ஆகிட்டு வந்து அவசர அவசரமாக உட்காந்து சாப்பிடாம 2 பேருமே கிளம்பி ஜேகே தான் உங்களை ஸ்கூல்லேருந்து ட்ராப் பண்ணுவான். ஸோ ஜேகே வந்துட்டு உங்களை பின்னாடி பைக்கில் உட்கார வச்சுட்டு நீங்கள் பார்க்கல போயிட்டு உங்களை ஜேகே இறக்கி விட்டு அவனும் காலேஜுக்கு போயிடுறான். ஸோ இங்கே நீங்கள் போனோடனே கிளாஸ் ரூமில் உட்காந்து ஹாய்டி ஹாய்டி, என்னம்மா ஏன் காலையிலே நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது? எதுக்கு ஃபாத்திமா கடுப்பேத்துற சொல்லு? நானே என் அண்ணங்கிற காலையிலேருந்து என்னை டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வேறு ஏன்டி இருக்க எனக்கு கடுப்பேத்துற? இல்லை, உனக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்லடி. ஏன்னா எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. இல்லாதவங்களுக்கு தான் தர்மம் தெரியும், இருக்கவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரியும். டார்ச்சர் அடி அண்ணன், டார்ச்சர் சேர்ந்து சைக்கோ. கல்யாணம் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து மூஞ்சில் தண்ணி ஊற்றி எழுப்புறான்டி. பாப்பா அமைதி, பாப்பான்னு கூட வேணாம், அது கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு வச்சுக்கோ. ஒயின் எழுந்திரடி இருமா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஏன் சேர்ந்துருப்பேன். ஆனால் அந்த நாய் மூஞ்சில் தண்ணி ஊற்றுறான். சே, உங்கள் அண்ணன் நல்ல வேலை தான் பண்ணியிருக்காரு. எது? ஆமாம் மச்சா, எருமைன்னு சொல்லி எருமையை கேவலப்படுத்தாம விட்டார்ல. அடி வாங்க போகிற
சரி ஓகே அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே கிளாஸும் போகுது, ஜேகேக்கு அப்படியே போகுது. ஈவினிங்கும் ஜேகே கூட வந்துருவீங்க. ஸோ வந்து இதே ரணகளமாக தான் உங்களோட இதில் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து ஜேகேவுமே வந்துட்டு அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு, உங்கள் அப்பாவோட பிஸ்னஸை வந்துட்டு அவர் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஜேகே வந்து ஆஃபீஸில் அவங்க அப்பா எந்த ரேஞ்சுக்கு வச்சுருந்தாலோ அதே ரேஞ்சுக்கே தான் ஜேகேவுமே வச்சிட்ருக்காரு. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் சண்டே அப்போ எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள், உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன், ஜேகே எல்லாருமே உங்கள் அண்ணன் தான் ஜேகே. எல்லாருமே உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு, ஜேகே ஆப்பா சொல்லுங்கள். டேய் உனக்கு வயசு 22 ஆச்சுடா, அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? பா இப்போ தான்ப்பா 22 ஆகுது, அதுக்குள்ளேயேப்பா கல்யாணம் பண்ணுவாங்க? டே ஆமாண்டா ஆமாண்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கோடா, என் அண்ணியை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குடா. அதுக்கு இன்னும் நீ 2 வருஷம் வெயிட் பண்ணு. பா இப்போயெல்லாம் வேணாம்ப்பா. ஜேகே ப்ளீஸ்டா, நீ சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கிட்டா எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேரம்பேத்தியை பார்த்து எங்களோட லாஸ்ட்டு வாழ்க்கையில் அவங்கள வச்சு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல. பா இன்னுமே இதை பற்றி பேசாதீங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் எதாக இருந்தாலுமே. அது வரைக்கும் நான்லாம் மேரேஜ் லைஃப்குள்ளே நுழையவே மாட்டேன். ஓகே அப்படி நான் பார்க்கல சொல்லிட்டு போயிடுறான். நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட, அம்மா வேணா நான் கல்யாணம் பண்ணிக்கவா? பள்ளி அடிப்பேன். இன்னும் காலேஜே போகல அதுக்குள்ளே கல்யாணம் ஏச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பண்ணுறவளையா திட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கல மேலே போயிடுறீங்க. ஸோ வந்துட்டு இதே மாதிரி தான்டா செம்ம ஜாலியாக ஃபாத்திமா கூடயும் சரி, அவங்க அண்ணன் கூடயும் சரி, இப்படி ஒரு மாதிரி இதாகவே போயிட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் காலேஜ்க்கு போகிறீங்க. வழக்கம் போல் தான் எந்த காலேஜ் ஓப்பன் பண்ணாலும் ரேகிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ரியல் லைஃப்பில் எப்படின்னு தெரில, பட் எஃப்எஃப்ல அப்படி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு ரேகிங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ போயிட்டுருக்கும்போது ஒரு கேங்கில் இருந்து ஓய் ஓய் அப்படின்னு உங்களை கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, நானா ஒன்னத்தான் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ உங்கள் கூட ஃபாத்திமாவுமே தான் இருக்கா. ஸோ 2 பேருமே நிற்கிறீங்க. ஃபாத்திமா வந்து ஆக்சுவலி வந்துட்டு கண்ணாடி போட்டிருப்பா. ஸோ அவளை பார்த்து சோடா புட்டி ஒன்றையுமா கூப்பிட்டோம்? இல்லை ஃப்ரெண்டு. சரி ஓகே ஓகே நினைக்கோ அப்படின்னு வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் வந்துட்டு, உன் பேர் என்ன? வயன். எதுக்கு கேட்குறீங்க? கூப்பிட்லான்னு தான். நீங்கள் எதுக்கு என்ன கூப்பிட்ணும்? இதுக்கப்புறம் ஒயனு கூப்பிடனால. நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு ரேகிங் பண்ணணும்? நான் போய் பிரின்ஸ்பல்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நான் இங்கே காலேஜ் வந்து சேரும்போது ரேகிங்லாம் இங்கே அலௌடு இல்லைன்னு தான் சொன்னாங்க. அப்படி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள், நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். டே மச்சான் பேரை சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறான், பேரை சொல்லு. அவன் பேர் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட பேரை வந்து அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான். ஜிம்மன் ஃபுல் நேம் பார்க் ஜிம்மன். போய் சொல்லிக்கோடி போடி. டீன்னு சொன்னீங்கன்னா எனக்கு செம்ம கோவம் வந்துடும். ஆமாம் பாடுற குள்ளச்சி, என்னை விட குள்ளையாக இருந்துக்கிட்டு இல்லை நீ வந்துட்டு உனக்கு கோவம் வேறு வருமா? கோவம் போடே அப்படிங்கிறான். சே போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் கொடுக்குன்னு ஃபாத்திமா கூட்டு ஓடியே போயிடுறீங்க. ஏன்னா பயந்துட்டு, பிகாஸ் ஜிம்மன் வந்து உங்களோட சீனியர். ஸோ பயந்துட்டு கொடுக்குன்னு ஓடியே போயிடுறீங்க. தென் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காலேஜில் உங்களோட ஐயோ வளர்றனே, ரியலி சாரிடா ஆர்மிஸ். ஓகே கோச்சிக்காதீங்க, ஏன்னா நான் அவசரமாக எடிட் பண்ணுறேன், இது டைம் எனக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஐம் ரியலி சாரிடா குட்டீஸ். ஓகே ஸோ வந்துட்டு நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் டேவும் போய் உட்காருங்க. எல்லாருமே வந்துட்டு இதுவும் பண்ணுறான், எப்படி சொல்கிறது, இன்ட்ரோவும் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு சீனியர்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்ட்டு வராங்களா? வந்துட்டாங்கல்ல, வாங்கப்பா. என்னது ஃப்ரெஷர்ஸ் டேவா? ஆமாம் மேம், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணுறதுமா ஃப்ரெஷர்ஸ் டே நாங்களே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ சொல்லு. ஓகே அவங்க வந்து அந்த ப்ரொஃபஸர் கிளாஸ் விட்டே போயிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி அவங்க வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பீரியட் ஆகிடும்ன்ட்டு ஏன் பீரியட் வேஸ்ட்டு தான்டா நான் போயிடுறேன்னு அவங்க கிளம்பியே போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து நின்றுட்டு, அதாவது நம்மளோட ஜிம்மன் கேங் தான். ஸோ அவங்க வந்து நின்றுட்டு
இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் டே வந்துட்டு நாங்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக வந்துட்டு பண்ணுறோம். ஸோ இந்த இதில் நீங்கள் யார் வேணாலும் எதில் வேணாலும் கலந்துக்கலாம். இது லைட்டாக கல்ச்சுரல்ஸ் மாதிரியும் இருக்கும். அண்ட் வந்துட்டு இதுக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்களா. அப்போ நீங்கள் இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படிங்கிறாங்க ஃபாத்திமா. ஐயோ பொய்யன் 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 என்னடி ஆக்சுவலி நீங்கள் வந்து பெஞ்சில் படுத்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு காலையில் நம்மள்ட்ட வம்பிழுத்த சீனியர்டி அவன் சீனியரா இந்த அவன் பேர் என்ன சொன்னான்? ஐயோ இது இந்த ஜிம்மனா பரவாயில்லடி, ஆளை பார்க்க அழகாக தான் இருக்கான். எது காலையில் ஒன்று தான் டீன்னு சொல்லி கூப்பிட்டான். ஆமாம், இருந்தாலும் நல்லா இருக்கானே, குட்டியா கியூட்டா புச்சு புச்சுன்னு வெள்ளையா செம்மையாக இருக்கான்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இதுக்கே என்ன ஆச்சு திடீர்னு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை மேலேயும் கீழே ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நேமும் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு உங்களோட கிளாஸ்லேயே ஒரு 10 பேர் தான் எந்த நேமும் கொடுக்கல, இன்க்ளூடிங் யூ. ஸோ வந்துட்டு யாரெல்லாம் நான் நேம் கொடுக்கல எந்திரிங்க அப்படிங்கிறான் ஜிம்மன். ஸோ நீங்களும் எந்திரிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு எந்திரிக்கிறா. எல்லாருமே பார்த்துட்டு ஏன் நீங்கள் எதுலேயும் சேர்ந்துக்கலையா அப்படின்ட்டு, அதாவது உங்கள் சைடு வந்துட்டு அவர் இன்னும் பார்க்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்கீங்களா, ஸோ தெரியல. முன்னாடி 4 பேர் நிற்கிறனால உங்களுக்கு தெரில. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிம்மன் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களையும் சேர்த்து விட்டுறான். தென் அவங்களும் உட்காந்துடுறாங்களா. ஸோ பின்னாடி இருக்க உங்கள் 2 பேரும் பார்த்துட்டு சோடா புட்டி. ஐயோ ஏன்டி இந்த சீனியர் என்ன மட்டும் சோடா புட்டின்னு கூப்பிட்றாரு? நீ போட்டிருந்தா உன தான் கூப்பிடுவான். என்னங்க முணுமுணுப்பு, எதுலேயும் சேரலையா நீங்கள் 2 பேரும்? குள்ளச்சி அப்படிங்கிறாங்களா. இங்கே பாருங்கள், எனக்கு குள்ளச்சின்னு சொன்னீங்கன்னா எனக்கு செம்ம கோவம் வந்துடும். நீ குள்ளச்சி தாண்டி அப்படிங்கிறாரா. கிளாஸே வந்துட்டு உங்கள் 2 பேரையும் ஒரு மாதிரி பார்க்குது. ஏன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே, அதுக்குள்ளே சீனியருக்கே தெரியுமா? ஏன்னா சீனியர்கிட்ட இந்த பொண்ணு இவ்வளோ தைரியமாக பேசுதான் அந்த மாதிரி வந்துட்டு தான் பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு அப்படி வந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்காங்களா. நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சீனியர், விட்டுருங்க. என்னடா இவ்வளோ நேரம் வாய் அடிச்சிட்டு இருந்தேன், இப்போ நம்ம அப்படியே பம்பிட, எனக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை விட்டுருங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இதில் எல்லாருமே கலந்துக்கிட்டு தான் ஆகணும். எதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லு. அதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறேன். சரி உன்னை டான்ஸில் போட்டு விட்டுறேன். எனக்கு டான்ஸ் வராதுங்க. அப்போ சிங்கிங் அதுவும் வராது. அப்போ அது ட்ராயிங் அதுவும் வராது. கிராஃப்ட்டு அதுவும் வராது. நீ மட்டும் என்னத்துக்கு வந்த அப்படிங்கிறாங்களா. ஹலோ அப்படிங்கிறீங்களா. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இந்த உலகத்தில் நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாரா. நான் என்னமோ பண்ணுறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பதிலுக்கு பதில் வாயிடிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக ஜிம்மன் இது வேலைக்கே ஆகாதான்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டே போயிட்டாரு. உங்களை எதுலேயுமே அவர் சேர்த்துக்கலாம், நீங்களும் வந்துட்டு எதுலேயுமே இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஸோ அவர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போயிட்டாரு. எல்லாருமே வந்துட்டு அந்த சீனியர்கிட்ட எப்படி நீ இப்படி பேசின அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சீனியர்னா கொம்பா மனுஷருக்கு? உனக்கு தெரியுமா இந்த காலேஜ் சேர்மனோட பையன் அவங்க? ஓ அப்படியா, சரி இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறீங்க. என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற நீ? இதுக்கு அந்த சீனியரை பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு ஒன் சைடாக அவரை லவ்வும் பண்ணுவாங்க. ஓ லவ் பண்ணுறாங்கல்ல, எவ்வளோ பேர் இருக்கும்? இன்ஃபேக்ட் அந்த காலேஜை அவர் பண்ணதான் சுற்றுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. நீ எந்த விஷயமே விசாரிக்கலையா? ஏன் விசாரிச்சேனே. கேன்டீனில் ஃபுட் நல்லா இருக்கா, கிளாஸ்லாம் ஒழுங்காக நடத்துகிறாங்களா, தென் ரேகிங்லாம் நடக்குதா, எல்லாமே விசாரிச்சேனே. அதெல்லாம் விசாரித்து என்ன பிரயோஜனம் சொல்லு. இங்கே கேன்டீனில் ஃபுட் நல்லா வெளியே தாராளமாக அலோவ் பண்ணுவாங்க. இது காலேஜா இல்லை இது எது ஒரு பார்க்கானே தெரியாத அளவுக்கு இருக்கும் தெரியுமா. அங்கங்கே கப்பிள்ஸாக இருப்பாங்க. எப்போ வேணுமோ அப்போ வெளியே போகலாம். எந்த ஒரு பெர்மிஷனுமே தேவையில்லை. சீ என்ன காலேஜ் இது இப்படி இருக்குது? அது எல்லாத்துக்குமே காரணம் ஜிம்மன் சீனியர் தான். அவர் தான் இந்த மாதிரிலாம் ரூல்ஸை மாற்றியே போட்டார். ஓ பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபாத்திமாவை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துக்கிறீங்க. ஸோ வந்துட்டு லன்ச் டைமாக ஆகுது, சாப்பிட போகிறீங்களா? நீங்கள் ஃபாத்திமா உட்காந்துருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ஜிம்மன் வந்து உட்காராரா. நீங்கள் எதுக்கு என் பக்கத்தில் வந்து உட்காருங்க, வேறு எங்கேயும் இடம் இல்லை, அதனால தான் இங்கே வந்து உட்காந்தேன். அந்த பக்கம் தான் ப்ளேஸ் இருக்குல்ல, அங்கே போக வேண்டியது தானே. ஏன் இப்போ உன் பக்கத்தில் இருந்து உட்காந்ததுல என்ன உனக்கு பிரச்சனை ஆகிடுச்சு? ஐயோ சீனியர், என்ன தான் உங்களுக்கு வேணும்? இதுக்கு காலையிலேருந்து என்னையே டார்ச்சர் பண்ணிடுறீங்க டார்கெட் பண்ணி. நான் ஒன்றும் பண்ணலப்பா, நான் போகிற இடத்துக்கு தான் நீ இருக்கேன், நான் இருக்கிற இடத்துக்கு தான் நீங்கள் வரீங்க.
சரி ஓகே சுற்றி அலசெல்லாம் பேசல. எனக்கு உனக்கு காலையில் பார்த்ததையுமே பிடிச்சிருச்சு. எந்த ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ஃபீல் எனக்கு வந்ததே இல்லை. அண்ட் எந்த ஒரு பொண்ணுக்கிட்ட நான் இவ்வளோ க்ளோஸாகவும் பேசினதே கிடையாது. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? ஐ லவ் யூ. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு. நீங்கள் பார்க்குறீங்க, ஃபாத்திமாவும் பார்க்குறா, அவனோட ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸுமே பார்க்குறாங்க. டேய், இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்ன பண்ண? ப்ரப்போஸ் மாதிரியா பண்ண? பின்ன ஐயோ, ஏதோ இன்ஃபர்மேஷன் பண்ண மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்குது. நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஃபீலிங், ஒரு மண்ணாங்கட்டி இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற. நீலாம் என்னடா சீனியர் வெங்காயம் அப்படிங்கிறாங்க. ஏய் அப்படிங்கிறானா? சரி சரி அப்படின்ட்டு நீ சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீங்கள் பார்க்குறீங்க, நான் இதுக்காக காலேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி அப்படியே போயிடுறீங்க. ஸோ வந்துட்டு ஜிம்முன்னு பார்த்துட்டு ஏ வயன் அப்படிங்கிறாங்களோ. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு இனிமேல் அப்படி சொல்லி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி போகிறீங்க. குள்ளச்சி அப்படிங்க, அதையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல போகிறீங்க. ஸோ அன்றைக்கிட்டே காலேஜ் அப்படியே முடியுது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படியே தான் ஃபுல்லாக போகுது. ஜிம்முன்னு வந்துட்டு உங்கள்கிட்ட அடிக்கடி இந்த மாதிரி தான் வம்பு பண்ணுவான். ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக ஜிம்மனை பிடிச்சிருக்கும். அதாவது அழகாக இருக்கானே அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு அப்பியரன்ஸ் வச்சு பார்த்தா அழகாக இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க. ஃபஸ்ட்டு செம் முடிஞ்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கீங்க. ஃபாத்திமா உங்கள் கூட இருக்கா. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு ஃபாத்திமா சொல்லுடி ஃபாத்திமா சொல்லுடி ஃபாத்திமா செருப்பு இல்லை எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க? அட்டி பாவி, செம்ம முடிஞ்சு இன்றைக்கி தாண்டி 2வது டே லீவே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே ஏன்டி உனக்கு இந்த கொலவெறி? இல்லை, காலேஜுக்கு போகணுன்னு தோணிகிட்டே இருக்குது. ஸ்டார்டிங்லாம் காலேஜ் லீவ் போட சாக்கு தேடவே இப்போனா போகிறதுக்கு இது பண்ணுற. இல்லை, காலேஜ் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உண்மையை சொல்லு, காலேஜியா இல்லை ஜிம்மன் சீனியரியா? ஜிம்மனை தான் மிஸ் பண்ணுறேன். என்னமோ தெரில, டெய்லி ஒரு ஆள் நச்சன்னு வந்து பேசிகிட்டே இருந்துட்டு இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மனை பார்க்கணும் போல் இருக்குது அப்படி நீங்கள் ஒரு மாதிரி நெலிஞ்சி சொல்கிறீங்களா? ஸோ ஃபாத்திமா பார்த்துட்டு வயன் ஜிம்மனை ஆமாம் கன்ஃபார்ம் ஸ்டார்டிங்கில் அவனை ஏதோ அப்பீரன்ஸ் வச்சு பிடிச்சது. பட் போக போக என்ன அறியாமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டி. அடி பாவி, உன் கூட தானடி இருந்தேன். எப்படி தெரில, அவனை எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சடனாக வந்துட்டு உங்களோட ஃபோன் ரிங்க் ஆகுது. நீங்கள் யாருன்னு எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அதில் ஜிம்முன்னு சேவாக இருக்குது. தஸ்லீம் பார்க்குறா. சாரிடா, தஸ்லீம் இல்லை, ஃபாத்திமா பார்க்குறா. ஸோ ஃபாத்திமா வந்து பார்த்துட்டு எப்படி அவன்கிட்ட நம்பர் வாங்கினேன்? அவன் சொல்லாத. சரி ஓகே, எப்போ அவர்கிட்ட நம்பர் வாங்கினேன்? அது நீ ஒரு நாள் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஃப் டே போயிட்டல்ல, அப்போடி. அப்போ நான் 1 மாதம் லீவுன்னு அவன் கூட என்னால் கல்யாணமே பண்ணியிருப்பல்ல நீ? அப்பெல்லாம் இல்லை. ஐயோ சரி, ஒரே ஒரு விஷயம்டி, பார்த்து இருந்துக்கோ, அவ்வளோதான். அண்டு இன்னொரு விஷயம், டாட்டா, நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் உன் கூட என்னால் இருக்க முடியாது. ஏன்டி? கல்யாணம் பண்ணவங்க கூட இருக்கலாம், ஆனால் லவ் பண்ணுறவங்க கூட சத்தியமாக இருக்கக்கூடாதுடி. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா ஒரே ஜூட்டா வீட்டுக்கு. ஸோ நீங்கள் சிரிச்சிட்டு ஜிம்மிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஏன்னு வந்து உங்கள் மேலேயே ஒருத்தர் வந்து குதிக்கிறாரு. யாரா? நம்ம ஜேகே தான். எருமை, கதவை தட்டிட்டு உள்ளே வரமாட்டேன், இப்படியா குதிப்ப? அறிவில்லை அது ஜென்மமே
அப்படின்னு நீங்கள் திட்டுறீங்க கண்ணா பின்னான்னு. யாரடி ஃபோனில்? அது அது வந்து யார்? அது வந்து ஜேகே யாருன்னு சொல்லுன்ட்டேன். என்னோட சீனியர். லவ் பண்ணுறியா? இல்லையே, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். பொய் சொல்லாமல் சொல்லு. ஆமாம், லவ் பண்ணுறேன். எப்போலேருந்து? 1 மந்த்தாக தான். அவன் அவனை லவ் பண்ணுறான்னு தான் நினைக்கிறேன். நினைக்கிறியா? அப்போ இன்னும் நீ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலையா? ம். சரி, ஓகே. இந்த பார், லவ் பண்ண உடனே பிரித்து வச்சுட்டு அப்பா அம்மாட்ட சொல்லி அடி வாங்க வச்சுட்டு வேற ஒரு பையனை விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறானெல்லாம் நான் கிடையாது. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? ஓகே. அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா? ஓகே. பட் இப்போ நீ காலேஜ் தான் படிக்கிற. காலேஜ் முடிச்சுட்டு நானே வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். புரியுதா? நிஜமாக சொல்கிறேன். நிஜமாக தான் சொல்கிறேன். ஐயோ, தேங்க்யூ ஜேகே அப்படின்னு நீங்கள் கணத்தில் மொத்தம் கொடுக்குறீங்களா? அப்படியே இன்னொரு விஷயம் என்ன, நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். 2 வருஷம் கழிச்சு தானடா கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆமாம், இருந்தாலும் எப்படி செட் ஆச்சு. எங்கே பார்த்தா? ஆஃபீஸ்லையா? சிச்சி இல்லை, நம்ம ஆஃபீஸ் எம்ப்ளாய் யாரும் இல்லை. அப்புறம் அது டெய்லியும் நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. அப்புறம் இல்லை, டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருப்பா. ஸோ ஒரு நாள் பேசினேன், அவளும் பேசினா, 2 பேருக்குமே பிடிச்சிச்சு. ஸோ லவ் பண்ணுறோம். சரி, ஓகே. நீ ஏன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா நான் உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் வந்துட்டு ஒரு டீலிங் போட்டுக்கிறீங்க. ஸோ வந்துட்டு தென் வந்துட்டு அப்படியே டைம்ஸும் போகுது. நீங்கள் வந்து இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு உங்களோட அண்ணன் கம்பெனிலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஃபாத்திமாவும் வந்துட்டு உங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா. ஸோ வந்துட்டு நீங்களாம் வந்துட்டு ஒட்டுக்காக தான் ஒர்க் பண்ணுறீங்க. அப்புறம் வந்துட்டு உங்கள் அண்ணன் உங்கள் வீட்டில் பேசியும் ஜேகேக்கும் கல்யாணமும் ஆகுது. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து உங்கள் அண்ணனே பார்த்துக்க போகிறாங்க. உங்கள் அண்ணனோட செகண்ட் லைஃப்பில் கூடயே இருக்க போகிற ஒரு லைஃப் பார்ட்னர். ஸோ உங்களுக்கு வந்து அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டேஜில் நின்றுட்டு அண்ணா அண்ணி செம்ம அழகாக இருக்காங்க, நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன் என்னை கூட்டு போகணும், ஒரு தடவை கூட கூட்டு போகல நீ, பொண்ணு பார்க்கும்போது கூட என்னை மீட்டிங்க்கு அனுப்பி வச்சிட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பேசிட்டும் இருக்கீங்க. அதுக்கப்புறமா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 1 வீக்கு அப்புறமா ஜேகே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. ஸோ நீங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு ஜேகேவோட பிஏவாக தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு அது வேலை என்னென்ன ஷெடியூல்ஸ்லாம் இருக்குது நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. யார் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு சுகாவும் நம்மளோட ஜேகே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தால. ஸோ வந்துட்டு ஃபாத்திமா வந்து அவருக்கு பிஏவாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா ஜேகே அப்புறம் சுகா, அதாவது ஜேகேக்கு அடுத்து சுகா தான் அந்த இடத்துல இருக்கார். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிஏவாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்குள்ள அப்படி லவ் எல்லாம் செட் ஆகிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியல, உங்களுக்கும் தெரியல. உங்கள்கிட்டயே சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் தெரில, அவங்களுக்கும் தெரியல எப்படியெல்லாம் லவ் செட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவங்களும் இப்போ வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தென் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு உங்கள் அண்ணி வந்துட்டு மதிய லன்ச் வந்து கொண்டு வராங்க. ஸோ கொண்டு வந்தோடனே போய் வயனை கூட்டிகிட்டு வாடி. வயனை எதுக்கு நான் கூப்பிட்ணும்? அவளுக்கும் தானே சேர்த்து சமைச்சு கொண்டு வந்த? இல்லை, நான் உங்களுக்கு மட்டும்தான் கொண்டு வந்தேன், அவளுக்குலாம் கொண்டு வரல. ஏன்? அவளும் என் தங்கச்சி தானே, அவளுக்கும் கொண்டு வந்திருக்கலாம்ல. நான் உங்களுக்கு தான் பொண்டாட்டி, அவளுக்கு இல்லை. என்ன பேசுகிற நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன், கம்முன்னு உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி டெரராக பேசுகிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்பா கரெக்டாக உள்ளே வரீங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களா? ஸோ வந்துட்டு ஜேகே இங்கே பாரு, இன்றைக்கி வந்துட்டு இந்த மீட்டிங்லாம் இருக்குடா. ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு 2 மீட்டிங் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம அட்டன் பண்ணால் போதும்டா. அப்புறம் சுகா வந்துட்டு இன்றைக்கி ஆஃப் டே லீவ் கேட்டார். அவரும் ஃபாத்திமாவும் எங்கேயோ வெளியே போகிறாங்களாம். ஸோ அவர் வந்து ஆஃப் டே லீவ் கேட்டார். ஸோ இந்த மீட்டிங்லாம் நீ தான் அட்டன் பண்ணணும். அவர் வந்துட்டு ஜேகே எல்லாம் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னார். ஸோ நான் எல்லாமே சொல்லிட்டேன். என்ன விட்டு சாப்பிட்ற? டெய்லி என் கூட தானே சாப்பிடுவேன். அண்ணி எனக்குமா கொண்டு வந்தீங்க? இல்லை,
அண்ட் இன்னொரு விஷயம், அவர் இனிமேல் வாடா போடான்னு கூப்பிடாத. ஏன்? அவருக்கு தான் கல்யாணம் ஆச்சுல்ல, இனிமேல் என் முன்னாடி அவரை வாடா போடான்னு கூப்பிடாது. என் முன்னாடி மட்டும் இல்லை, எப்பயுமே வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது. உன்னோட வயசில் எவ்வளோ பெரியவர், அவர் போய் வாடா போடான்னு கூப்பிட்ற? அண்ணி, நான் சின்ன வயசுலேருந்தே அவனை அப்படி தான் கூப்பிடுவேன். அவனை நான் அதிகம் பேர் சொல்லி வாடா போடான்னு தான் கூப்பிட்ருக்கேன். திடீர்னு மாற்ற சொன்னால் எப்படி மாற்ற முடியும்? மாற்றணும். அவர் இப்போ பெரியவர் ஆகிட்டார்ல, அவருக்கு கல்யாணமே ஆயிடுச்சுல்ல, உன்னை விட அவர் பெரியவர் தானே, மரியாதை கொடுக்க கற்றுக்கும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்கல போய் அங்கே இருக்க சோஃபாவில் உட்காந்துருக்கா. ஸோ ஜேகே வந்து, இப்போ எதுக்கு அவள்கிட்ட அப்படி பேசுகிற? நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அண்ணா பரவாயில்ல அண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் அப்படியே வெளியே போயிட்டு நேராக சுகாவோட கேபின்குள்ளே போயிடுறீங்க. ஸோ சுகாவோட கேபின்குள்ளே போயிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது, அழுக அப்படியே ட்ராப்ஸ்லாம் லைட்டாக அப்படியே இதாகுது. உங்களுக்கு ஏன் நம்ம அழுகுறோன்னே புரியல. பட்டு வந்துட்டு யார் என்ன சொன்னாலுமே வந்துட்டு நீங்கள் ஏன்னு தானே நான் வாடா போடான்னு கூப்பிடுவோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. சேம் ஜேகேவுமே ஒன்றுமே சொல்ல மாட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் அண்ணி அப்படி சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு டக்குன்னு. ஸோ நீங்கள் ஜேகேவுக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் போகும்போது உங்கள் கண்ணு லைட்டாக அப்போவே கலங்கியிருக்கும், உங்கள் வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் அவரை வேறு அண்ணான்னு ஒரு மாதிரி கூப்பிட்ருப்பீங்களா? நீங்கள் எப்பயும் ஐஸ் வைக்கிறதுக்கு மட்டும் அண்ணான்னு கூப்பிட்ருப்பீங்க. பட் இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி அண்ணான்னு கூப்பிட்றது அவருக்கு ரொம்ப புதுசாக இருக்குன்னு அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்றது. ஸோ அவர் வந்துட்டு, முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் எதுக்கு இங்கே கிளம்பணும்? முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். நீ முதல்ல கிளம்பு, நான் சாப்பிட்டுக்கிறேன் போ. இல்லைங்க, உங்களுக்காக ஆசையாக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். இத்தனை வருஷமாக நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், எங்கள் அம்மா கொண்டு வருவாங்க, இல்லைன்னா நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். இத்தனை வருஷமாக இத்தனை நாள் சாப்பிட்டேன், எனக்கு இன்றைக்கி சாப்பிட தெரியாதா? போ, நான் வரும்போது ஈவினிங் கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கோவம் தாங்க வரும் உங்களுக்கு எப்போ பாரு அவங்க தங்கச்சியை மட்டும் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு அவங்க போன உடனே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு வரான். ஸோ நீங்கள் வந்துட்டு சுகாவோட கேபினில் இருக்கிறத வந்து பார்த்துட்டு அவன் வரான். அவள் வர ஜேகே வரதை பார்த்தோன்னே நீங்கள் கண்ணை இப்படி தொடச்சிக்கிட்டு சொல்லுங்கண்ணா, என்ன சாப்பிட்லையா? அண்ணான்லாம் உனக்கு கூப்பிட தேவையில்ல, நீ எப்படி எனக்கு கூப்பிடுவியோ அப்படியே கூப்பிடு. அது இல்லை, இங்கே பார், இத்தனை வருஷமாக நீ என்னை எப்படி கூப்பிட்டுருந்தோ அப்படியே கூப்பிடு. இத்தனை வருஷத்தில் நீ என்னை சும்மா தான் அண்ணன்னு கூப்பிட்ருக்கே, மற்ற நேரம்லாம் நீ டான் கூப்பிட்றது தாண்டி உன் பாசமே தெரியும். அண்ணான்னு கூப்பிட்டாலும் அதில் பாசம் இருக்கும், ஆனால் நீ அதை ஐஸ் வைக்கிறதுக்கு மட்டும்தானே பண்ணுவேன். அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் இப்போ நீ அண்ணான்னு கூப்பிட்டதில் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஹாப்பியாக இருக்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா என்னை நீ அண்ணானே கூப்பிடு, சரி டான்னு கூப்பிடு, புரிதா? அண்ணான்னு கூப்பிடாத, உனக்கு தோணுச்சுன்னா மட்டும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கல போகிறாரு. ஜேகே சாப்பிட்லையா? பாப்பாய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே வந்துட்டு உங்களை வந்துட்டு அவரோட கேபின் கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருமே ஒட்டுக்காக தான் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே சாப்பிட முடிச்சுட்டு ஈவினிங் 2 பேரும் ஒட்டுக்காக தான் வீட்டுக்கும் போவீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா உங்களோட அண்ணி வந்துட்டு ஜேகேட்ட இருக்க அந்த பேக் எல்லாத்தையுமே வாங்கிட்டு, நான் சமைச்சது சாப்பிட்டீங்களா, எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவர் வந்துட்டு சொல்கிறாரு. எதுக்கு இப்போ இப்படி சிடுன்னு பேசுகிறீங்க? கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் பேசுங்களேன், நீங்கள் சிரிச்சா தானே அழகாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் பக்கத்தில் உள்ளே போகிறாரு. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு என்ன ஏன் உங்கள் அண்ணி சமைச்சது சாப்பிட்டியா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருந்துச்சுமா, செம்மையாக இருந்துச்சு, அதுவும் அண்ணி செஞ்சிருந்த அந்த பொரியல் செம்ம டேஸ்ட்டுமா. அண்ணன் அப்படியே ஃபுல்லாக அவனே சாப்பிட்லான்னு பார்த்தான் திரும்ப, அப்புறம் எனக்கும் கொஞ்சம் கொடுத்தான், நானும் சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்லையே, அப்போ இனிமேல் உங்கள் அண்ணன் என் சமையலை மறந்துடுவான். எங்கள் அம்மா அப்போல்லாம் இல்லை, இன்றைக்குமே என் அம்மாவோட சமையல் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். சரி இப்போ 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, டின்னர் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போகிறீங்க. அப்போ உங்கள் அண்ணி வந்துட்டு,
நான் உங்களை மட்டும்தானே சாப்பிட சொன்னேன், ஒயினுக்கும் கொடுத்தீங்களா? ஆமாம், என் தங்கச்சி, நான் எப்பயும் அவன் கூட ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவேன், ஸோ அதனால் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டேன். எல்லாத்தையுமே அவன் கூட ஷேர் பண்ணுவீங்களா? ஆமாம், எல்லாத்தையுமே தான் அவன் கூட ஷேர் பண்ணுவேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏன் அவளை பிடிக்கல? நானும் பார்க்குறேன், நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து அவன் உன்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த 1 வீக் நீ அவள்கிட்ட சுத்தமாக மூஞ்சி கொடுத்து கூட பேசவே இல்லை. என்ன ஆச்சு உனக்கு? ஆ, எனக்கு அவ்வளோ உங்களை வாடா போடான்னு கூப்பிட்றதுல சுத்தமாக இஷ்டம் கிடையாது. உனக்கு ஏன் அதில் இஷ்டம் இருக்கணும்? அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் கூப்பிட்றா. எனக்கும் அதில் விருப்பம்தான். ஏன்னா அவள் சின்ன வயசுலேருந்து என்னை அப்படி தான் கூப்பிட்ருக்கா. ஸோ எனக்கு அவள் அண்ணன்னு கூப்பிட்டாலும் அவள் அண்ணன் கூப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவள் கஷ்டப்பட்டு கூப்பிட்ற வார்த்தை எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அது அவன் என்னை அப்பான்னு கூப்பிட்டாலுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஐ மீன் ஜேகே வந்து சொல்கிறான், என்ன சொன்னாலும் நீங்கள் திருந்தாதீங்க. ஒரு நாள் பாருங்கள், அவள் கல்யாணம் ஆகிட்டு உங்களோட மொத்த ப்ராப்பர்ட்டி அவளே எடுத்துகிட்டு போயிடுவா. அப்போ இதே மாதிரி சொல்லிட்டு இல்லைங்க, இந்த பார், என் தங்கச்சியை பற்றி என்கிட்ட தப்பாக பேசாத, அது யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கல ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறாரு. ஸோ நீங்கள் அந்த பக்கம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்களா? உங்கள் அண்ணி தான் உட்காந்துருக்காங்களா? ஜேகே இல்லை. அப்படியே அவங்க அவங்கள முறைக்கிறாங்க. அண்ணன் பாத்ரூமில் இருக்கார், அவரோட ஃபோன் வேணும். அவரோட ஃபோன் எதுக்கு உனக்கு? இல்லை, இதில் கொஞ்சம் நெட் காலியாச்சு, ஸோ ஒரு டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணணும், அதுக்கு அவனோட நெட் வேணும். அதெல்லாம் தர முடியாது, போ. அது முடியாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக ஜேகே வெளியே வரான். என்னடி? ஒன்றும் இல்லை, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. என்ன விஷயம்? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது? அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அவ்வளோதான், வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கீழே போயிடுறீங்க. ஜேகே வந்து, நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்பயும் பார்த்தியா, ஒரு வார்த்தை கூட உன்னை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்டே பண்ணல. அதுதான் அவளுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு சொல்கிறாரு. நான் ஏன் புரிஞ்சு நடந்துக்கணும்? இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுன்னா, அவன் இந்த வீட்டில் வாழ்கிற பொண்ணுன்னா புரிஞ்சுக்கோங்க. நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அவள் வாழ்ந்துட்டுருக்க பொண்ணு, தெரிஞ்சுக்கோ. அவளுக்கு இந்த வீட்லேயும் சரி என்கிட்டையும் சரி உரிமை உன்னை விட ஜாஸ்தி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு, இதுக்கு தான் இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணணும் தெரில, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கல உட்காந்துக்கிறாங்க. சாப்பிட வரலையா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துங்க. சரி அப்படின்ட்டு அவர் பார்க்கல போகிறாரு. ஸோ நீங்களும் ஜேகே நீங்கள் வந்து சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு உங்களோட பிளேட்லேருந்து வாங்கி சாப்பிட்றாரு. நீங்கள் எருமை எதுக்கடா என் பிளேட்டை போடுவாங்க, கூட்றா. 2 பேரும் ஒரே பிளேட்டில் சாப்பிட்லான்டி. அதெல்லாம் வேணாம், நீ இப்போ தனியாக சாப்பிட்டு போ. ப்ளீஸ் டி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒரே பிளேட்லேயே சாப்பிட்றீங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஜேகே வந்துட்டு, அம்மா சொல்லுடா. இல்லை, ஒயினும் வேலைக்கு வந்துட்டால, ஸோ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? நீங்கள் எப்படி? ஜேகேவை பார்த்துட்டு, ஏன்டா இப்போவே வா, கும்முட்ருடி. பார்க்கலாமேப்பா. ஒயின் வந்துட்டு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போதே நாங்கள் இதை பற்றி யோசித்தோம். சரி வேலைக்கு போட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டோம். பார்க்கலாமே. ஒயின் உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும்? அது அம்மா சொல்லுமா. அப்பா அது வந்து நீ அது இதுன்னு இழுத்துட்டே இருக்காதப்பா. அவன் ஒரு பையனை லவ் பண்ணுறாப்பா. ஒய்யன் நீ லவ் பண்ணுறியா? எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அது அப்பா இவ இழுத்துட்டே தான்ப்பா இருப்பா. நான் சொல்கிறேன், அவள் காலேஜ் படிக்கும்போதே அவளோட சீனியர் வந்துட்டு அவளை அப்ரோச் பண்ணியிருக்காரு. இவள் ஃபஸ்ட்டு லவ்வில் விழாமல் தான் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் ஆனால் எப்படியோ தெரியாமல் இவளே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ புரிஞ்சு போச்சு. அந்த பையன் என்ன வேலை பார்க்குறான்? பார்க் இண்டஸ்ட்ரீஸோட சன். வாட்? அவரோட சன்னா? உன்னோட ஸ்கூல் சேர்மனோட பையன் தானே அவர்? ஆமாம்ப்பா, அவர் தான். சரி, ஓகே, போய் பேசி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்க இன்றைக்கும். நீங்கள் இப்படி செம்ம ஹாப்பியாக கிளம்பிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பையன்
உங்கள் வீட்லேயும் சொல்லி சமாதானம் வாங்கியாச்சு, அவங்களும் வராங்க, வேற என்ன வேணும்? நீங்கள் பார்க்கல செம்ம ஜாலியாக கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ கிளம்பி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் அண்ணிக்கிட்ட தான் வந்துட்டு கப்புக்கெல்லாம் கொடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அண்ணி வந்துட்டு வராங்க. உங்களுக்கு உங்கள் அண்ணியை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டே இந்த டீ கப் வந்து வாங்குறீங்களா? மாப்பிள்ளை அழகாக தான் இருக்கார், ஆனால் உனக்கு எப்படி மயங்கினார் தான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஃபேஸ் சேட் ஆகிடுச்சு. எதுக்கு இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஏன் இவங்க நம்ம மேலே இப்படி இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே கீழே போகிறீங்க. உங்களுக்கு ஜிமின், உங்கள் அண்ணன், உங்கள் சுகா, உங்களோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாரையும் பார்க்கும்போதே உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்கல போயிட்டு எல்லாருக்குமே டீயும் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மின் எடுத்துகிட்டு உங்களை பார்த்து ஐ விங்க் பண்ணுறோம். நீங்கள் டக்குன்னு ஷாக் ஆகுறீங்க. அவன் ஐ விங்க் பண்ணதை உங்கள் அண்ணன், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஐயோ என்ன ஜிம்மன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்து நிற்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஜிம்மனோட அப்பா அம்மா வந்துட்டு எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, எங்கள் பையனுக்கு அதை விட பிடிச்சிருக்கு, அவனோட சந்தோஷம் தானே எங்கள் சந்தோஷமோ, ஸோ எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு ஃபாத்திமா வந்துட்டு ஐயோ சொல்ல குட்டி என் அண்ணனுக்கே வந்து வச்சிட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபாத்திமா ஜிம்மனோட தங்கச்சி. பட் வந்து உங்களுக்கே தெரியாது, அவள் இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கே மாட்டா. ஜிம்முன்னு அவளும் கூடமே அந்த காலேஜில் படிக்கும் போது கூட அண்ணன் தங்கச்சி மாதிரியே காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இது வரைக்குமே தெரியாது. அண்ணியா? ஆமாம், ஜிம்மன் என்னோட அண்ணன். என்னடி சொல்கிற? ஜிம்மனோ அண்ணனா? ஆனால் இது வரைக்கும் ஒரு நாள் கூட உன்கிட்ட சொன்னதே கிடையாது. ஏன்னா அந்த பக்கி என்கிட்ட சொல்லிடுச்சு, நீ காலேஜில் வந்தால் அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கவே கூடாதுன்னு. அப்புறம் ஓகே பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே நான் வர போகிறேன்ல, ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1 வீக்கும் பாஸ் ஆகுது. ஸோ உங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு கல்யாணமும் நடக்குது. ஜேகே வந்து அவ்வளோ கிராண்டாக அவங்களோட மேரேஜை வந்து நடத்துகிறான். ஃபுல்லாக அவனோட செலவு தான். ஜிம்மனோட வீட்டில் இருந்துமே பண்ணுறாங்க. பட் ஆனால் ஜேகே உங்களுக்கு கொடுக்குற அந்த அண்ணனோட சீருங்கிறதே அவ்வளோ இருக்குது. அவ்வளோ உங்களுக்கு கிராண்டாக வந்துட்டு அந்த மேரேஜை பண்ணுறான். அது ஃபுல்லாக அந்த ப்ரெஸ்லலாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு அந்த வாரம் ஃபுல்லாகவே உங்களோட நியூஸ் தான் போயிட்டுருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கிராண்டான கல்யாணம் நடக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் உங்களோட ஜிம்மனோட வீட்டுக்குமே போகிறீங்க. ஸோ அன்றைக்கி நைட் வந்துட்டு நீங்கள் அங்கே போயிட்டு எல்லாருமே அங்கே தான் இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு சரி டிவாயின் நான் போயிட்டு வரேன், ஐ மிஸ் யூடா அண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிம்மனுக்குமே வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் புரியுது. அவர் அவங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக அவங்கள பார்க்குறாரு. சரி ஜேகே, உங்களோட தங்கச்சியை நான் கண் கலங்காமல் பார்த்துப்பேன். சரி ஓகே வரேன் ஜிம்மன், வரண்டி வயன், பத்திரமா இருந்துக்கோ ஓகே, அவர் அழ வச்சிடாத அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. போடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு அவங்களுமே போகிறாங்க. பாய் அண்ணி, அவங்க அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க உங்கள் அண்ணி. ஸோ நீங்கள் வந்துட்டு டக்குன்னு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா போனதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அந்த வீட்டிலே நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்குன்னு தனி வீடு கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ ஜிம்மன் வந்துட்டு ஏன்டி உங்கள் அண்ணி உன்னை பார்த்தா மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க? அது என்னமோ தெரில, அவங்களுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். நீ அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே அப்படி தான். நான் எத்தனை நாள் திரும்ப யோசிச்சிருக்கேன், என் அண்ணி வந்து எனக்கு எப்படிலாம் வரணும், எனக்கு இன்னும் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணுன்னு தான் ஆசை. பட் அவங்களுக்கு என்னமோ தெரில, எனக்கு பிடிக்கவே இல்லை. அது ஏன்னு எனக்கு புரியல. சரி விடு, சில பேர் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் இருப்பாங்க. இப்போ ஒருவேளை எனக்கும் அண்ணனுக்கும் சண்டையாக இருந்தால் கூட நாங்களும் அப்படி தானே இருந்திருப்போம். வாயை கழுவிடா. சரி வாயை கழுவிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த மாடுலேஷன் டிஃப்ரெண்ட் ஆகுது. இன்னைக்கு வெட்டிங் நைட்டில் அதுதான் மாடுலேஷன் டிஃப்ரெண்ட் ஆகுது. மேனேஜர்மா நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணும். நாளைக்கேவா?
என்னால் 1 வீக் ஆஃபீஸே லீவ் விட்டேன்டி. ஆஃபீஸே லீவு, நான் மட்டும் இல்லை. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நீ பாஸு, நான் எம்ப்ளாயி. ஏ நீ வேலைக்கு போனான் ஜிம்மு, அதெல்லாம் முடியாது, நான் வேலைக்கு போவேன். சரி, பட் அட்லீஸ்ட் 2 days லீவ் போடுறீ. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் ப்ளீஸ் வயன், முடியாது ப்ளீஸ் வயன், முடியாது ப்ளீஸ் டி, முடியாதுடா படா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மனோட ஃபோன் ரிங் ஆகுது. பார்த்தா ஜேகே. சொல்லுங்கள் ஜேகே. என்ன அவள் லீவ் போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காளா? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? என் தங்கச்சியாச்சு, எனக்கு தெரியாது. அவளுக்கு 1 வீக் நான் லீவ் சொல்லிட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க. நானும் கல்யாணம் ஆனப்போ இப்படி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ வந்துட்டு ஜிம்மன் சிரிச்சிட்டு, நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜமாக தான் ஜிம்மன் சொல்கிறேன். அவள் வர வேணாம் ஆஃபீஸ்க்கு. எல்லா வேலையும் நானும் ஃபாத்திமா சுகா நாங்கள் 3 பேருமே பார்த்துப்போம். ஒரு கவலையும் இல்லை. அந்த நாள் இங்கே இருந்தும் ஒன்றும் கழட்டாது, அவள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவள் வேலைக்கும் அதை விட மாட்டேன் ஜிம்மன், என் தங்கச்சி கண்டிப்பாக என் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வருவா அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். யார்? என் மச்சான். அண்ணனா? ஜேகேவா ஃபோன் பண்ணா? என்னம்மா இப்போ தானே கிளம்புனா? வீட்டுக்கு போயிட்டானாம்மா? வீட்டுக்கு போயிட்டாராண்டி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார். என்ன இப்படி நெளியிறா? என்ன விஷயம் சொன்னா? உனக்கு ஒரு வாரம் லீவ் கொடுத்துட்டாரு. 1 வீக் லீவா? அதெல்லாம் முடியாது, சொல்லு. ஃபோன் குடிங்க, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். எங்கே போகிற? 1 வீக்கு நீ ஆஃபீஸ்க்கே வர வேணாமா. ஆஃபீஸ்லேருந்து என்னத்தை கழட்டுறன்னு அவரே கேட்குறாரு. ஸோ நோ ப்ராப்ளமா, நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்கலாமா? வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் குடுகுடுன்னு ரூமுக்கு போகிறீங்க. ஸோ ஜிம்முனுமே வந்து ரூமுக்குள்ளே வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக ஹாட்டாக ரொமான்ஸாக ஒரு லவ்வோடு போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க. 8:30 ஆச்சு. பார்த்தா ஜிம்முனும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு சரிக்கும் இருமு அடிக்கிறீங்களா? காலையில் ஒரு புருஷனை அடித்து எழுப்புவாங்களாடி. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஃபியோட குளிச்சுட்டு சாரி கட்டிட்டு மல்லிப்பூ வச்சு கொண்டு வந்தேன். ஆமாம், மல்லிப்பூ மூக்கில் தாண்டா வைக்கணும். எடி பாவி, என்னடி சாக சொல்கிற? அதான் ஆல்ரெடி உன் கூட கல்யாணம் சேர்த்துட்டேனே, அப்புறம் என்ன? ஜிம்மன், நகரம் கூட முடியல. நைட்டு சொல்ல கேட்காம எத்தனை ரவுண்டு சொல்லு. நான் என்ன பண்ணுறது? காலேஜ் டைமில் லவ் பண்ணும்போது ஒரு கிஸ் கேட்டாலும் ஓவராக பிக்கப் பண்ணுவேன். முழுசாக கிடைக்கும்போது வேணா நான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். நல்லா பேச கற்றுக்கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபாத்திமா இப்போ ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணேனே, சொல்லி நான் மச்சான் நைட்டு ஃபுல்லாக மூட்ரி கொஞ்சம். யார் ஃபோனில்? உன் தங்கச்சி. என் தங்கச்சியா? என்ன கேட்குறா? நைட்டு அடியே இதெல்லாம் மாடிக்க பேசிப்பீங்க? நீ உன் ஃப்ரெண்ட் பேசிக்க மாட்டிங்களா? வந்து பசங்க பேசுவோம், பொண்ணுங்களை மாடி பேசுவீங்க. ஃபோனை கொடு. லூஸ், என்னடி கேட்குற அவள்கிட்ட? ஒன்ட்ட யாரா ஃபோனை கொடுத்தா? அவளை கொடுத்தா? நான் தான் பிடுங்கினேன். என்ன கேட்குற நீ? சின்ன பொண்ணாக வந்துட்டு சின்ன பொண்ணா? இன்னும் 1 வீக்கில் எனக்கே கல்யாணம் ஆகிற வயசு தான் எனக்கு. மூடிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணுற வழியை பாரு. கல்யாணமா? மாப்பிள்ளை சுகாவா? அவர் தான் மாப்பிள்ளை. நானும் அவரை லவ் பண்ணுறோம், மூட்டு கல்யாணம் பண்ணுற வழியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. என்ன வாய் இவளுக்கு அப்படிங்க. ஏன் நீ லவ் பண்ணும்போது உன் தங்கச்சி லவ் பண்ணக்கூடாதா? ஆனால் 2 பேரும் காலேஜில் என்கிட்டே மறைச்சிட்டிங்கல்ல. அப்பயே யோசிச்சிருக்கணும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி நீ சொல்லும் போதெல்லாம் நான் யோசிச்சிருக்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒரு 1 year லெஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஒரு குட்டி கேர்ள் பேபி இருக்குது. ஜேகேக்கு ஒரு குட்டி பாய் பேபி அண்ட் ஃபாத்திமாவுக்கும் சுகாக்குமே கல்யாணம் இருக்கும். ஸோ அவங்களுக்குமே ஒரு பாய் பேபி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லாருமே மீட் பண்ணுறீங்க. ஸோ மீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் பேபியை விட உங்கள் அண்ணனோட குழந்த மேலே உங்களுக்கு அவ்வளோ ஆசை. ரொம்ப ஒரு அளவான அவங்க அண்ணன் குழந்த மேலே தான். ஸோ நீங்கள் பக்கத்தில் ஜிம்முன்ட்டு உங்களோட பொண்ணை கொடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு, குட்டி பைய வா 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 அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் வரான். ஸோ நீங்கள் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஜேகே அதை பார்த்து, வயன்
நீ உன்னையே தூக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு இருக்குடி. எனக்கு என் அண்ணனை தூக்குற மாதிரி இருக்கு. ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் என் அண்ணன் பையன். நீ பேசாமல் என் கூட வந்துடுறியாடா? ஓகே அத்தை, நான் கூட வந்துட்டேன். அம்மா எனக்கு சாக்லேட் தரமாட்டாங்க, நீ எனக்கு தரியா? நான் தரேன்டி செல்லம், வந்துடுறியா? அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு டக்குன்னு உங்கள் கையில் இருந்து உங்கள் அண்ணி உங்கள் குழந்தைய அவங்களோட குழந்தைய வந்து பிடிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு, ஏன் நீ என்னை வீடு, நான் அத்தைக்கிட்ட போகணும், ஏய் பாய் மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜேகே வந்து, வயன் பரவாயில்ல, அவங்க இப்படி தான் தெரியாதா? இட்ஸ் ஓகே, இது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஜேகே. சரி ஓகே பாய், டைம் ஆச்சு. சாரிடி வயன், நான் இவளை கல்யாணம் பண்ணால் நீ சந்தோஷமாக பார்த்து பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கில்ல, எனக்கு அது போதும். சரி ஓகே பாய், என் குட்டி பையன்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ காருக்குள்ளே போயிட்டுருக்கும் போது ஜிம்மன்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஏன் ஜிம்மன், நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கும்னு இல்லைல்ல, என்னாச்சு வயன்? அப்போ நீங்கள் நடந்தது சொல்கிறீங்க. சரி விடு, அவங்க அப்படி தான். உங்கள் அண்ணன் சந்தோஷமாக இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டல, இருந்தாலும் உனக்கு உங்கள் அண்ணியை பிடிக்கும்ல? ஆமாம், ஏன்னா என் அண்ணனோட இன்னொரு லைஃப் அவங்கள எனக்கு பிடிக்காம போகுமா? எனக்கு எப்பயுமே என் அண்ணியை பிடிக்கும், என் அண்ணி பிடிக்கும். என் அண்ணன் பையனை எனக்கு அதை விட பிடிக்கும். மம்மி அப்போ என்ன ஒன்று எனக்கு அதை விட பிடிக்கும்டி சொல்லலாம். அப்போ என்ன செருப்பள்ளி அடிப்பேன், வாய் மூடிட்டு உட்கார்றா. இல்லை என் தங்கச்சி, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கா, அது ஜேகேவோட பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. அப்போ என் பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டா, அதுதான் அவளை நான் பேசிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட் இதோட முடிஞ்சிச்சு. இது நிறைய கொலாப்ஸோடு நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷனாக அதில் இருக்கும், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா? அண்ட் வந்து இந்த ஸ்டோரியை நான் எப்படி போகிறது எனக்கு சத்தியமாக ஐடியாவே கிடையாது. இது நிறைய கன்ஃபியூஷனோட தான் நானே எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்து என்னடா இந்த அக்கா இப்படி போட்டிருக்கு நீங்கள் நினைப்பீங்க இன்னும். ஏன்னா இதை நான் அவ்வளோ மோசமாக போட்டு வச்சுருக்கேன். பட் ஆனால் இதில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் ஒன்று தான்டா, நிறைய பேர் நம்ம லைஃப்பில் வருவாங்க. இப்போ உங்களுக்கு அக்கான்னு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு மாமான்னு வருவாங்க. அண்ணன் இருந்தாங்கன்னா அண்ணின்னு ஒருத்தவங்க வருவாங்க. தம்பின்னு இருந்தால் அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்மளை பிடிக்குமான்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். இருந்தாலும் நம்ம அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு பார்ட்டாக கூட இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு பொண்ணாக இருந்தோம்னா கண்டிப்பாக வேறு வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வேறு வீட்டுக்கு போய் கிளம்பிடுவோம். அதனால் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாருமே லவ்வோடு பார்த்துப்போம். நம்ம ஃபேமிலியை எப்பயுமே லவ் பண்ணிகிட்டே இருப்போம் தான். லவ் அவர் ஃபேமிலின்னு இந்த ஒன் ஷாட்டுக்கு நான் நேம் வச்சேன். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.